வா வா இசை. விஷால் கைய விடு. இப்ப எதுக்காக என்ன நீங்க கூட்டிட்டு வந்த? ஏய் முட்டாள். ராகவும் வர்ஷினி தனியா பேச ரொம்ப ரேரா தான் டைம் கிடைக்குது. இதுல நந்தி மாதிரி நீ நின்னா அவங்க எப்படி பேசுவாங்க? இது யார் நந்தி? நானா? என்ன நந்தின்னு சொல்ற நீ? ஒன்ன தான் சொன்னேன். வேற யார சொல்ல போறேன்? நானும் கிளம்புவோன்னு காலெல்லாம் மிதிக்கிறேன். உனக்கு அப்ப கூட புரியலல்ல? ஓ, என்ன தனியா வர சொல்லிதான் என் காலை மிதிச்சியா? அம்மா தாயே, உன்னை அப்படியே தனியா வர சொல்லிட்டாலும் நீ அப்படியே என் லவ்வ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேசுவ பாரு. ஹலோ, எங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் நல்லாவே வரும். அப்படியா? ஆமா. எங்க ஒரு வார்த்தை ரொமான்டிக்கா அப்படியே ஸ்வீட்டா சொல்லு பாப்போம். அவ்வளவுதானே? விஷால், இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணி டாபிக் எல்லாம் மாத்திட்டு இருக்க? நம்ம ராகவ் வர்ஷினி விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். ஹலோ, இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோம் நாம? அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அலர்ட் ஆயிட்டா. ராகவ், இப்பெல்லாம் என் மனசு உங்களை தான் தேடிட்டே இருக்கு தெரியுமா? உங்க கூட இருக்கணும், உங்க கைய புடிச்சுக்கிட்டே நம்ம குழந்தையோட கதை பேசணும்னு என்னென்னமோ தோணுது தெரியுமா? எனக்கும் நீ சொல்ற அதே ஃபீல் இருக்கு வர்ஷினி. நான் உங்க மடி மேல பயப்படாம நான் எப்போ படுப்பேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் நம்ம பயந்து பேசுறது? நீ ஆசைப்படுறது எல்லாமே சீக்கிரமா உனக்கு கிடைக்கும். அத நானே உனக்கு பண்ணி கொடுப்பேன். ஓகே? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? என்ன ராகவ் வாய்ஸ் கேக்குது? இந்த ராகவுக்கு எவ்வளவு தைரியம்! ருக்மணி வீட்ல இல்லையா? ஐயோ, இது முதல்ல ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். ஸ்ரீஜா, வா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? ஐயோ, நீ வந்து பாரு, அப்பதான் உனக்கு என்னன்னு தெரியும். இந்த போன் வச்சுட்டு வா, சீக்கிரம் வா. என்னக்கா? வா பாரு, அங்க என்ன நடக்குது பாரு. பாத்தியா? என் மொத்த குடும்பத்துக்கும் விவஸ்தையே இருக்காது போல இருக்கு. என் அண்ணனுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற என் அண்ணி ஏதோ பிடிச்சிருந்தது. அவரோட பிள்ளைங்களும் அவருக்கு தப்பாம பிறந்திருக்காங்க பாரு. ராகவ், அழகா இருக்கா? இந்த கொலுசு உனக்கே செஞ்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இந்த கொலுச என்னோட ராகவ் எனக்காக வாங்கி கொடுத்தாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும் போல இருக்கு. அதே மாதிரி என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீங்க தான்னு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு தோணுது ராகவ். இதெல்லாம் எப்போ நடக்குமோன்னு இருக்கு. வர்ஷினி, சீக்கிரமா நடக்கும் வர்ஷினி. நம்ம வாழ்க்கையை கெடுத்த அந்த ராட்சசிய வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா நீ சொன்னதெல்லாம் சீக்கிரமா நடந்துரும். ஐயே, இசை சொன்ன மாதிரி அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கணும் ராகவ். எனக்கும் அதுதான் வேணும். சரி. ஐயோ, சரி, நேரம் ஆயிடுச்சு. யார பார்க்கணும்? தேவகி அம்மாவை பார்க்கணும். ஓ, அம்மாவையா? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அவங்கதான் என் அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. பல்லவி, குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. போமா. பல்லவி, நானே எடுத்துட்டு வந்துட்டேன். நானே கொடுக்கறேன். சரிங்க, இந்தாங்க. போதுங்களா? தேங்க்ஸ். ஐயா, உங்க எல்லாரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. அம்மா, நாங்க உத்தரகோசமங்கலத்துல இருந்து வர்றோம்மா. உத்தரகோசமங்கலத்துல இருந்து வரீங்களா? ஆமாம்மா, உங்களை பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்க விலாசத்தை தேடி கண்டுபிடிக்க இவ்வளவு காலமாயிடுச்சுமா. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க.
ஆனா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா, உத்தரகோசமங்கலத்துல இருக்க கோயில் உங்க முன்னோர்களால கட்டப்பட்டது. அந்த கோவில்ல ஒவ்வொரு ராம நவமிக்கும் ராவண வதம் நடக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லம்மா. ம். வாவ், ராமநவமியில ராவணவதமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா தம்பி, அந்த ஊர்லயே அந்த திருவிழா ரொம்ப விசேஷம். அப்படியா? அம்மா, போன வருஷம் நடந்த ராவண வதத்துல ஒரு சின்ன தீ விபத்து நடந்து போச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி எந்த அபசகுணமும் நடக்க கூடாதுன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தெய்வ குறி கேட்டோம். இந்த தடவை அந்த தெய்வம் உங்க கையால அந்த ராவண வதத்தை நடத்தி கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க எப்போ ஊருக்கு வரீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தோம்மா. ஆஹா. பெரியவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் எங்களை மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க யாரும் அந்த ஊருக்கு வர விரும்பல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பாஸ்கரன் தம்பி, நீங்களாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்களேன்பா. அம்மா எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி சொல்லாதீங்கய்யா. தெய்வ குறி மூலமா சாமியே உங்களை கூப்பிடும்போது அதை வேணான்னு தட்டி போட்டா ஊருக்கும் நல்லது கிடையாது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது. அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. சாமி குத்தத்துக்கு நாங்க ஆளாக விரும்பல. அத்தை, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. அவங்க அந்த ஊர் பேரை சொன்னதும் நீங்க இவ்வளவு பதட்டமாகறீங்க. நான் அந்த ஊருக்கு போக வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு சுபத்ரா. அது என்னோடயே போகட்டும். பாட்டி, என்ன பாட்டி இவ்வளவு தூரம் நம்மளை மதிச்சு வந்து கூப்பிடுறாங்க? இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணான்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்? அத்தை, சொல்லுங்க அத்தை. சாமியோட உத்தரவு நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அங்க போக வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா உத்தரகோசமங்கலம் தான் அந்த ஆதிலட்சுமியோட ஊரு. ஆதிலட்சுமியா? அவளாலதான் அந்த ஊர் பக்கமே 30 வருஷமா நம்ம போகாம இருக்கோம். ஆதிலட்சுமியா? யார் பாட்டி அவங்க? அவங்களால நீங்க எதுக்கு அங்க போகாம இருக்கீங்க? ம், சொல்றேம்மா. பாஸ்கரன் சுபத்ராவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் புள்ளைய அந்த ஆதிலட்சுமி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டான்.